தமிழகத்தையே உலுக்கியுள்ள கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கைதான கார்த்தி என்ற அந்த நபர் பரபரப்பு வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார். சிறுமிக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான விளக்கத்தை அவர் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், கைது செய்யப்பட்ட நபர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலம் நமக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாட்டையே உலுக்கிய 10 வயது சிறுமியுடைய பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கு பாத்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த வழக்குல 2 பேரை போலீசார் கைது செய்திருந்தாங்க. அதுல கார்த்திக் என்பவர் தான் அந்த குழந்தையை கடத்தி கொலை செய்திருப்பதும் பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் வாக்குமூலமாக கொடுத்திருக்காரு. இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்பதனால போலீசார் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கான வேலையில வேகமாக ஈடுபட்டு வராங்க. அப்படி இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வரும்போது இந்த கைதான கார்த்தி பரபரப்பான அந்த சம்பவத்துக்கு பின்னணி குறித்தான வாக்குமூலத்தை அளிச்சிருக்காரு. அதாவது கடந்த 21ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த சிறுமியை சாக்லேட் வாங்கி கொடுப்பதாக அழைத்து சென்றிருக்கிறாரு. ஏற்கனவே அருகில் இருக்கிறதுனால அடிக்கடிக்கு அந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்திருப்பதாகவும் அன்றைய தினம் 21ஆம் தேதி சாக்லேட் வாங்கி கொடுப்பதா சொல்லி கடைக்கு அழைத்து சென்று சாக்லேட் மற்றும் தின்பண்டங்கள் எல்லாமே வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்லாமல் அங்க இருக்கக்கூடிய ஒரு குளக்கரைக்கு சென்றிருக்கிறாரு. அந்த குளக்கரைக்கு செல்லும் பொழுதே அவருடைய நண்பர் மோகன்ராஜ் எங்கே செல்கிறார் என்று கேட்டுக்கிறாங்க. இல்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை அழைத்து கொண்டு அந்த குளக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு கொண்டு சென்று அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாரு. அந்த குழந்தையை கத்தியதால், அதாவது கத்தினால் கொன்று விழுன்னு என்ன மிரட்டிருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த குழந்தை கத்தி இருக்கு. குழந்தை கத்துறதுனால அந்த குழந்தையோட கழுத்தை பிடித்து நெருக்கி கொலை செய்ததாகவும் பின்பு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு குழந்தையை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புதரில் வீசி விட்டு வந்து விட்டதாக சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் அவருடைய நண்பர் மோகன்ராஜ் கிட்ட சொல்லியும் மோகன்ராஜ் அவங்களுடைய பெற்றோரும் வேற யார்ட்டையும் சொல்லாம 2 பேருமே நாடகம் ஆடியதாகவும் குழந்தையை இவங்க 2 பேருமே அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களோடு சேர்ந்து தேடியதும் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீசார் எங்களை நெருங்கி விட்டதோட நாங்க இங்க இருந்து தலைமறைவானோம். அதுக்கப்புறம் போலீஸ் எங்களை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வாக்குமூலத்துல பாத்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விளக்கத்தை காவல்துறை அறிவியல் பூர்வமாக அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால ஏற்கனவே இந்த வழக்குல 250க்கு மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பதிவான காட்சிகளை போலீசார் சேகரிச்சிருந்தாங்க. இந்த காட்சி தான் அந்த சிறுமி அழைத்து சென்றார் என்பது பாத்தீங்கன்னா ஒரு சிசிடிவில இவர் 2 சக்கர வாகனத்துல அந்த குழந்தையை அழைத்து சென்றக்கூடிய அந்த காட்சி இடம்பெற்றிருந்தது. அதே சமயம் இந்த 2 பேருடைய செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதில் இருக்கக்கூடிய அவங்க பேசிய உரையாடல் மற்றும் கால் ரெக்கார்டு இவை அனைத்துமே போலீசார் சேகரிச்சிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி முக்கியமாக அந்த குழந்தையுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையில பாத்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமை செய்ததற்கான கார்த்தியினுடைய அடையாளங்கள் இருந்தனால இந்த வழக்கை காவல்துறை முன்பாகவே பாலியல் வன்கொடுமை வழக்குன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இந்த வாக்கு மூலமும் இந்த வழக்குல மிக முக்கியமா இருக்கிறதுனால போலீசார் வரக்கூடிய வாரத்துல இந்த கார்த்தியை 2 அல்லது 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பாங்க. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த இடத்துல அதை அவங்க சாட்சியா அதை நடித்து காட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதை அவங்க சாட்சியா சேர்ப்பாங்க. அதற்கான விசாரணையில் காவல்துறை வரக்கூடிய நாட்களில் ஈடுபடுவாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கட்டத்துலதான் இந்த வாக்குமூலம் வெளியாகி இருக்கு. கார்த்தி தரப்புல இருந்து தற்பொழுது இந்த வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கு. உண்மை தெரிஞ்சும் அமைதியா இருந்த அவருடைய நண்பர் மோகன்ராஜ் அவர்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கியாச்சா? அதை பத்தின விவரம் ஏதேனும் இருக்கா? நிச்சயமாக மோகன்ராஜ் பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த 27ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 நாட்கள் சிறையில் இருக்க நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. கைது செய்த அன்னைக்கே பாத்தீங்கன்னா அவரிடம் இந்த சம்பவத்துல அவர் ஈடுபடாட்டாலும் இந்த நிகழ்வை மறைச்சு நாடகம் ஆனது அந்த குற்றத்துக்கு துணை போனது என்ன அவர் மேல 4 பிரிவுல வழக்கு பதிவு செஞ்சு அவருடைய வாக்குமூலத்தை காவல்துறை பெற்றுட்டாங்க. இந்த கார்த்தி மீது மட்டும் பாத்தீங்கன்னா 9 பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இவரிடம் வாக்குமூலம் பெற்று தற்போது இந்த முதல் குற்றப்பத்திரிகை அவங்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பின்பு அடிஷனலா இவங்களை காவல் எடுத்து விசாரிச்சு கூடுதலாக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க. முதலமைச்சர் விஜய் இந்த வழக்கை சீக்கிரமா முடிக்க வேணும், குற்றப்பத்திரிகை 1 மாத காலத்துக்குள்ள நீதிமன்றத்தில் அளிக்க வேண்டும் சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த 2 பேருடைய வாக்குமூலத்தை சேகரிக்கக்கூடிய பணியில காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. அவர் கொடுத்த வாக்குமூலம் தான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய
குழந்தையிடம் வந்து அன்பாக பழகுவது மாதிரி அடிக்கடிக்கு அந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து விட்டு சம்பவத்தன்று அந்த குழந்தைய வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அழைத்து சென்றிருக்காரு. சாக்லேட் வாங்கி கொடுத்த பிறகு வீட்டுக்கு அழைத்து செல்லாமல் வேறொரு பாதைக்கு செல்லும் போது அந்த குழந்தை அவர்கிட்ட கேட்டிருக்காமா, நம்ம இந்த பக்கம் போடாது, நம்ம வீடு அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்பவும் வந்து நீ பேசாத, நான் வேற பக்கம் இன்னொரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற சொல்லி அந்த குழந்தைய வந்து அழைத்து சென்றதை அந்த வாக்குமூலத்துல வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. இது போன்ற அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து அந்த வாக்குமூலத்துல வந்து இடம்பெற்றிருப்பதை நம்ம முக்கியமா பார்க்கிறோம். ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன். ஒரு 25 நாளைக்கு முன்னாடி தான் அந்த குடும்பம் அந்த பகுதிக்கே போயிருக்காங்க, குடிபெயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு 25 நாட்களில் ஒரு நபர் மேலே இவ்வளவு நம்பிக்கை வந்து வைக்கும் அளவுக்கு அப்படி எப்படி பிஹேவ் பண்ணார் அவர்? தினமும் ஒரு தெரியாத நபர்கிட்ட இருந்து சாக்லேட் குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருக்காருன்னா அவங்க குடும்பத்தார் இது சம்மந்தமாக இதை பற்றி என்ன சொல்கிறாங்க? கார்த்திகோட நடவடிக்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுடைய பெற்றோர் தரப்புலயும் வந்து காவல்துறை வந்து விசாரிக்க திட்டமிட்டிருக்காங்க. அந்த குழந்தை இறந்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்கள் தான் ஆறனால அதுல இருந்து அவங்க மீண்டு வரணுங்கிறதுக்காக அவங்க பெற்றோரை வந்து காவல்துறை இன்னும் விசாரிக்காம இருக்காங்க. ஏன்னா அந்த வழக்குல அவங்களையும் விசாரிக்கக்கூடிய தேவை இருக்கு. அப்படிங்கிறக்கும் வரக்கூடிய நாட்கள்ல அவங்களை விசாரிப்பாங்க. அதே சமயம் வந்து அக்கப்பக்கத்தில் இருக்கிறவர்கள் வந்து அந்த குழந்தையிடம் வந்து அன்பா பழகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க தவறா வந்து எடுக்காம இருந்ததுதான் ஒரு பெரும் பிரச்சனையா இருந்திருக்கு. குழந்தையிடம் வந்து அடிக்கடிக்க அவங்க வந்து மிட்டாய் இந்த மாதிரி சாக்லேட் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய வந்து ஆசை வார்த்தை காண்பித்து அந்த குழந்தைய வந்து சீரழித்தது மட்டும் இல்லாம இப்ப அந்த குழந்தை இல்லாத நிலைக்கே அவர்கள் வந்து அந்த 2 பேரும் செய்து விட்டதுதான் பெரிய ஒரு சோகமா இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த இவங்க கொடுத்த அந்த வாக்குமூலம் தான் மிக முக்கியமாக இந்த வழக்குல வந்து சேர்க்கப்படும். இதற்கு அறிவியல் பூர்வமான ஆவணங்களையும் வந்து காவல்துறை சேகரிச்சாங்க. வரக்கூடிய நாட்கள்ல இந்த குடும்பம் வந்து 25 நாட்கள் தான் அந்த பகுதிக்கு வந்ததாக கூறப்படக்கூடிய சூழல்ல இவர்களுக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டது, கார்த்தியிடம் வந்து இவங்களுக்கும் உங்க பெற்றோருக்கும் என்ன பழக்க வழக்கம் என்பதையும் வந்து காவல்துறை விசாரிக்க திட்டமிட்டிருப்பது மிக முக்கியமாக நம்ம பார்க்கிறோம். ரைட். இப்போ கார்த்திக்கும் மோகன்ராஜும் எங்க வைக்கப்பட்டிருக்காங்க? இவர் மருத்துவமனையில இன்னும் சிகிச்சை தொடர்ந்துகிட்டு இருக்கா? நிச்சயமாக இந்த கார்த்திக் வந்து வலது கை வலது கால் உடைந்த சூழல்ல கை மற்றும் காலுக்கு மாவுக்கட்டு சிகிச்சை அளித்து அவசர சிகிச்சை பிரிவுல இருந்து கோவை அரசு மருத்துவமனையில பாத்தீங்கன்னா சிறை கைதிகளுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு வார்டு இருக்கு. அங்க 24 மணி நேரம் போலீசார் வந்து துப்பாக்கியுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த வார்டுக்கு வந்து இன்று காலையில வந்து கார்த்திக் சிகிச்சைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு. அங்க அவருக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து சிகிச்சை முடிந்த பின்பு அவரை ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்கிறதுக்காக போக்சோ நீதிமன்ற நீதிபதி வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் 2 நாட்கள்ல வந்து அவர் வந்து கோவை மத்திய சிறைக்கு மாற்றப்படுவார். மோகன்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வைக்க சொல்லி நீதிபதி உத்தரவு கொடுத்திருந்தாங்க. 27ஆம் தேதி அவர் வந்து மீண்டும் நீதிபதி முன்பு வந்து ஆஜர் செய்யப்பட்டு அவரிடம் வாங்கப்பட்ட அந்த குற்றப்பத்திரிகை அதே சமயம் வந்து அவரையும் காவல்துறை வந்து காவல் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்துல ஒரு மனு அளிப்பாங்க. அப்படிங்கிற போது இதெல்லாம் அறிவியல் பூர்வமா விசாரணையில கொண்டு வரணும். அதே சமயம் இவருக்கு வேற ஏதாவது தொடர்பு இருக்கா, அந்த குழந்தைய வந்து அவருடைய நண்பர் கார்த்தி வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலை செய்த சம்பவம் தெரிந்தும் வந்து இவர் அமைதி காத்தது என்ன, இதற்கு முன்னாடி அந்த குழந்தைகளுக்கு இவங்க ஏதாவது பாலியல் சீண்டல் கொடுத்தாங்களா, இவங்க 2 பேத்துக்கும் அந்த குழந்தைய வந்து வேற ஏதாவது இது போன்ற முன்கூட்டியே இது மாதிரி பிரச்சனை ஏதாவது செஞ்சிருக்காங்களா என்பதை வந்து காவல்துறை விசாரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது வரக்கூடிய நாட்கள்ல இவங்க 2 பேரையுமே போலீசார் வந்து தனித்தனியாக காவலில் எடுத்து விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது அதையும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வாக்குமூலம் வந்து இந்த இப்ப கொடுத்திருக்க வாக்குமூலத்தை கூட சேர்த்து அந்த குற்றப்பத்திரிகையாக முழுமையாக வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க காவல்துறை. கார்த்திக், இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கிட்ட இருந்து வாக்குமூலத்தை வாங்கியாச்சு. அடுத்த விசாரணை எந்த திசையை நோக்கி நகர இருக்கிறது? காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து சாதாரணமாக எடுக்காமல் 24 மணி நேரத்துல 2 பேரை கைது செஞ்சாங்க. குறிப்பா இந்த வழக்குக்காக 5 தனிப்படைகள் அமைத்து இந்த வழக்கை பல்வேறு கோணங்களை விசாரிச்சுதான் இவங்க 2 பேர்த்த கைது செஞ்சு தற்போது சிறையில் அடைச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அந்த காவல் நிலையத்துடைய காவல் ஆய்வாளர் மட்டும் நின்று விடாம தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி அவரே நேரடியாக வந்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆய்வு செய்து இந்த வழக்கை வந்து இவங்க எப்படி விசாரிச்சாங்க, இந்த புகார் வந்து எப்ப கிடைக்கப்பட்டது, இந்த புகார்ல இருந்து காவல்துறை வந்து எந்தெந்த கோணங்கள்ல விசாரிச்சாங்க என்பதை அனைத்துமே வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு. அப்படி ஆய்வு செய்யும் போது காவல்துறை இந்த வழக்கை வந்து ஒரு முன்மாதிரியா வழக்காக இனிமேல் தமிழ்நாட்டுல எங்காவது ஒரு குழந்தை காணாமல் போயிட்டாங்க, ஒரு பெண் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அந்த வழக்கை காவல்துறை பெற்ற உடனே எந்த கோணத்துல விசாரணையை தொடங்கணும், எப்படி வந்து உடனடியாக அந்த குழந்தையோ அந்த பெண்ணையோ பாதுகாக்கணுங்கிறத வந்து இந்த வழக்குல வந்து அவங்களுக்கு ஒரு ஆய்வு கட்டுரையாவோ ஆய்வு நடத்தி இது
ஒரு ஆவணமாக வந்து மற்ற காவல்துறைக்கு வந்து சமர்ப்பிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் நடந்து ஒரு கிட்டத்தட்ட 5 நாட்கள் தான் ஆகிறது. கோவை வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு கோவையில வந்து பாத்தீங்கன்னா விமான நிலையம் அருகே வந்து ஒரு மாணவி வந்து கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா கோவையில சில ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நிகழ்ந்திருக்கு. அந்த குழந்தை வந்து தற்போது உயிரோடும் இல்ல. இது போன்ற வழக்குகள் வந்து தொடர்ச்சியாக வந்து நடைபெற்றனால காவல்துறை மிகவும் கவனமாகவும் அதே சமயம் இந்த வழக்கை வந்து மிக தைரியமாகவும் கையாள வேண்டிய ஒரு சூழல் தள்ளப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை வந்து மிக தீவிரமாக காவல்துறை விசாரிச்சிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய நாட்கள்ல அந்த 2 பேரையும் போலீசார் வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பாங்க. அதே சமயம் நீங்க கேட்ட மாதிரியே அவங்க பெற்றோர்களிடம் வந்து இந்த குழந்தைய வந்து எப்படி வந்து அவங்களிடம் பழக விட்டீங்க, உங்களுக்கும் இந்த கார்த்திக்கு வந்து வேற ஏதாவது பழக்கம் இருக்கா, இல்ல நீங்க வந்து வேறு பகுதியில வந்து வசித்திருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது பழக்கம் இருக்கா என்ற பல்வேறு கோணங்களை விசாரிப்பாங்க. அப்படி இந்த குழந்தையுடைய உயிரிழப்புக்கு இந்த குழந்தையுடைய இறப்புக்கு வேற ஏதாவது காரணங்கள் சேர்க்கப்பட்டு அதுக்கு அவங்க இருந்தாங்க அப்படின்னு தெரிந்தா அவர்களையும் வந்து இந்த வழக்குல வந்து சேர்க்கப்பட்டு கூடுதலாக கைது செய்வார்கள். காரணம் இந்த வழக்கு வந்து போக்சோ வழக்காக போடப்பட்டிருக்கு. எந்த பாரபட்சமும் இல்லாமல் இந்த குழந்தையுடைய உயிரிழப்புக்கு யாரு காரணமா இருந்தாலும் இந்த வழக்குல சேர்க்கப்படுவாங்க காவல்துறை தரப்பு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த குழந்தையோட உயிரிழப்புக்கு பல்வேறு கேள்விகளை வந்து பொதுமக்களும் அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த கேள்விகளையும் காவல்துறை வந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் எழுப்பக்கூடிய அந்த சந்தேகத்தையும் அடிப்படையில் வந்து அவர்களுடைய பெற்றோர்களிடம் காவல்துறை கூடிய விரைவில் வந்து விசாரிப்பார்கள் என எதிர்பார்க்கிறோம் நம்ம. நன்றி கார்த்திக், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கேட்கவே நெஞ்சை பதற வைக்கும் தகவல்களை கைது செய்யப்பட்ட கார்த்தி தற்பொழுது கொடுத்திருக்கார் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை எப்படி நம்பி போச்சு? ஒரு நம்பிக்கை தான். பக்கத்து வீட்டில் இருக்காரு, தினமும் சாக்லேட் வாங்கி தந்திருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை, நம்மளால எந்த பாதிப்பும் நமக்கு இவரால் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை, இதன் அடிப்படையில் தான் அந்த குழந்தை நம்பி அவரோட போயிருக்கு. ஆனால் சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன்ற பேரில் இவ்வளவு பெரிய கொடூரத்தை அரங்கேற்றி இருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கார்த்தி. அதற்கு உண்மை தெரிந்தும் அமைதியாக இருந்திருக்கிறார் அவருடைய நண்பர் மோகன்ராஜ். ஸோ இந்த வழக்கு அடுத்து எந்தெந்த நாட்களில் எந்தெந்த திசைகளில் பயணிக்க இருக்கிறது என்பதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.